தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. பண்டைய இடைக்கால மரபு ஒன்று கிறிஸ்துவின் அடையாளமாக பக்தியுள்ள பெலிகான் என்ற உருவத்தை பற்றி பேசியது. மேலும் இது பல தேவாலயங்களிலும் பேராலயங்களிலும் வண்ண கண்ணாடி ஜன்னல்கள் முதல் தரை மொசைக்குள் வரை பரவலாக காணப்படும் ஒரு உருவமாகும். ஒரு தாய் பெலிகான் குஞ்சுகள் வாடிக்கொண்டிருக்கும் போதோ அல்லது இறக்கும் போதோ அது தன் உயிரையே பணயம் வைத்து தம் இரத்தத்தால் அவற்றுக்கு உணவளிப்பதற்காக தன் மார்பையே குத்திக்கொள்ளும் என்றும் அது அந்த குஞ்சுகளுக்கு புத்துயிர் அளிக்கும் என்றும் ஒரு பழங்கதை கூறுகிறது. இது கிறிஸ்துவின் ஒரு பிரமிக்க வைக்கும் சின்னமாகும். இரத்தத்தை உட்கொள்வது அல்லது இரத்தத்தால் ஆசீர்வதிக்கப்படுவது போன்ற இதுபோன்ற உருவங்களை கொண்டு அதிர்ச்சடையும் ஒருவரை நீங்கள் சந்தித்தால், C.S. லூசியின் வார்த்தைகளில் சொல்வதானால், அவரிடம் கடவுள் நல்லவர், ஆனால் அவர் அடக்கமானவர் அல்ல என்று கூறுங்கள். இயேசு அளித்த புதிய வாழ்வு தண்ணீராலும் இரத்தத்தாலும் வந்தது என்று 1 யோவான் 5:6 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இரத்தத்தால் புது உணர்ச்சியையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொண்ட நாம் அந்த இரத்தத்தினால் வாழ்வடைவ இந்த நாளிலும் இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. நாங்கள் இருக்கும் நிலை கண்டு பரிவு கொண்டு எங்களை மீட்க ஓடோடி வந்த எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயனை இழந்த ஆடுகள் பாதை தெரியாமல் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து உணவுக்காகவும் பாதுகாப்பாகவும் பதறிக்கொண்டிருப்பதை பார்த்து பரிதாபம் கொண்டு அதனை வழிநடத்த, அதற்கு உணவு வழங்கி எதிரிடமிருந்து பாதுகாத்து பத்திரமாக வீடு கொண்டு சேர்க்க விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த எங்கள் அன்பு ஆயனே இயேசுவே, உமக்கே துதிகன மகிமை. நோய்களாலும் சாத்தானின் சூழ்ச்சிகளாலும் மன உளைச்சலினாலும் எங்களுடைய வாழ்வை தொலைத்து புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் எங்கள் உள்ளத்திற்குள் சொல்லி எங்களையே வருத்தி கொள்ளும் நிலையை நீக்க உங்கள் வாழ்க்கை சிக்கல்களில் நீங்கள் தனியாக இல்லை, நல்ல ஆயன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையை தருபவரே, இந்த உலகத்தில் இருக்கும் சாத்தானை விட உன்னோடு உனக்குள் இருக்கும் நான் மிக பெரியவன் என்று எங்களோடு பேசி கொண்டிருப்பவரே, இந்த உலகத்தின் கேள்விகளுக்கு விடை நீர்தான் ஆண்டவரே. நீங்கள் இந்த உலகத்திற்கு பிரச்சனைகள் அல்ல, மாறாக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளே நீங்கள்தான் என்று எங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுகிறவரே, மண் பாத்திரங்களான என்னையும் நீர் தேர்ந்து கொண்டு உமது ஆவியினால் நிரப்பி உமது வல்லன்மையால் அபிஷேகத்தினால் அற்புத வரங்களால் எங்களை வழிநடத்துகிற உமது மேலான கிருபைக்காக நன்றி கூறுகிறோம்.
உமது திரு இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற எங்கள் உடல்களை உமது கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். பலவீனத்தில் வீழ்ந்து போகிற இந்த உடல் உறுப்புகள் உமது ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுவதாக. எங்கள் கண்கள் பரிசுத்தமடைவதாக, எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமடைவதாக, எங்கள் உடல் உறுப்புகளில் இருக்கிற தீமையின் எண்ணங்கள் மறைந்து போவதாக. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே பிறரை அன்பு செய்ய, பிறருக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க எங்களை உருவாக்கியிருக்கிறீர் என்பதை உணர்ந்து எங்களுடைய பெற்றோருக்காக, உடன்பிறப்புகளுக்காக, நண்பர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எனது சுகத்தை விட பிறருடைய நன்மைத்தனங்களை நினைத்து அதற்காக என்னை அர்ப்பணித்து உழைக்க எங்களுக்கு அருள் தாரும். மேலும் இந்த நாளிலே வேலை வாய்ப்பில்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் நினைத்து மனதுருகி மன்றாடுகிறோம். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள் அவர்களுக்கு கிடைப்பதாக, அவருடைய எதிர்காலம் பொறுப்பெடுத்து வழிநடத்தப்படுவதாக, அவருடைய காயங்கள் எல்லாம் மாற்றப்படுவதாக. இன்னும் படிக்கிற மாணவ மாணவியர் அவருடைய உள்ளங்களிலே நீர் பேசி அவர்கள் பரிசுத்த உள்ளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்து உம்மை வாழ்த்த ஆண்டவர் தாமே இன்று அவர்களுக்கு தூய ஆவியின் வல்லமையை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு இடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் எதிர்கால தலைமுறைகளும் எங்களை நம்பிக்கையுமாக இருக்கிற இந்த இளையோர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை உமது ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஞானம் மிகுந்த பிள்ளைகளாக அவர்கள் வாழ உமது அருள் அவர்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.